திறமசாலிதான். இவன் கொஞ்சம் வேகமா தான் இருக்கான். இதுக்கு மேல புக்க படிக்கிறதுக்கு வாய்ப்பே. நீ ஒரு அனுபவம் இல்லாத கெனின், அதோட இப்பதான் ஷினோபியோட பாதைக்கு வந்திருக்க. அதனாலதான் உனக்கு டி லெவல்ல உள்ள வேலைகளை கொடுத்திருக்கோம். நேத்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒருத்தர் மத்தவங்கள பத்தி நினைக்காம தன்னை பத்தி மட்டும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் முடியும். உயிரை கூட பறிக்கும். உதாரணத்துக்கு சாகுரா, உடனே நீ நருட்டோவை கொன்னுடு, இல்லனா சாஸ்கே செத்துருவான். அப்புறம் பாக்குறதுக்கு சின்னதா முட்டாள் மாதிரி இருக்கிய. நீ எல்லாம் நெஞ்சான்னு சொன்னா அதை நான் அப்படியே நம்பிடுவேனா என்ன? யார பார்த்து சின்ன பையன் முட்டாள்னு சொல்றீங்க? கேக்குற ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலி, நீ அறிவே இல்லாத ஒரு முட்டாள். கண்டிப்பா நீ ஒக்காகே ஆகிற அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வாரம் ஆனாலும் நான் சாப்பிடாம இருப்பேன். நருட்டோவுக்கு இதெல்லாம் ஜுஜுபியான விஷயம். இல்ல, எனக்கு பசிக்கல. சாகுரா, சாஸ்கேவோட தலை மட்டும் தனியா இருக்கு, இருந்தாலும் பேசுறான். நினைச்சா பெருமையா இருக்கு. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது. நருட்டோ, நீ உன்னோட கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லாதான் இருந்தது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. நம்ம டீச்சர் ஒரு ஜோனின் எலிட் நிஞ்சா, இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? மாட்டீங்களா? எப்படி ஏமாந்தாரு பாத்தீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சென்சே, என் பேச்சு கேட்காம அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நான் என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். கரெக்டா மண்டையில விழுந்துச்சு. எப்பவுமே எதிரிய உனக்கு பின்னாடி போக அனுமதிக்காத. நம்ம கிராமத்தோட ரகசிய பிங்கர் ஜூட்சு. 1000 வருஷத்துக்கான அழிவு இது. அவர் என்ன கவனிக்கல. பரவாயில்ல. சாகுரா, பின்னாடி பாரு. Part 1. Taijutsu, the physical part. டாய்ஜுட்சுவா? இதுல கைகளை மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்புறம் எதுக்கு அவர் ஆயுதம் எடுக்க போறாரு? எனது புக்க. என்னது நீயா? அந்த ககாஷி சென்சை நீயா தான் இருக்கணும். ஜுட்சுவை பயன்படுத்தி நீ என்ன மாதிரி புருமாறி இருக்க. நீ தான் ககாஷி சென்சை. எனக்கு தெரியும். நான் உன்னை நம்பவே மாட்டேன். என்ன மாதிரி நீ ஏமாத்துவ? சாகுரா, சாஸ்கே, எனக்கு உதவி பண்ணு, என்ன காப்பாத்து. கொஞ்சம் எல்லை மீறி சோதிச்சுட்டேன்னு தான் நினைக்கிறேன். லேட்டா வந்தா சும்மா விட மாட்டேன். சர்ப்ரைஸ். ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்க. ஆனா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நான் என்னதான் பண்றது? இதுக்கு மேல அவர் விரிச்ச வலையில நான் எங்கேயும் மாட்டவே கூடாது. மறுபடியும் அவர் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டேன்.
அதாவது உங்களை பத்தி நீங்க எங்க கிட்ட சொல்லலாம்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து போகுதான்னு பாக்கணும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள் அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. போங்க. நான் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். ரைட் சைடு காதுல ரிப்பன் இருக்கான்னு பாரு. உறுதிப்படுத்தியாச்சு, அதோட காதுல ரிப்பன் இருக்கு. இருபத்தி 7 பேர்ல மொத்தம் 9 பேர் தான் கென்னினா மாறுவாங்க. தேர்வாகாத மீதி இருக்கிற 18 பேரையும் நாங்க திரும்பவும் அகாடமிக்கு அனுப்பி வச்சிருவோம். அதாவது நீங்க திரும்பவும் இங்க இருக்க போறீங்களா இல்லையாங்கிறத முடிவு செய்ய போற தேர்வு. அது மட்டும் இல்லாம 66% நீங்க தோத்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலனா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஜோக் நல்லா இருந்தது. நான் சாதிச்சுட்டேன். என்னாலயே நம்ப முடியல. நான் இப்ப ஒரு நிஞ்சா ஆயிட்டேன். நாம வீட்டுக்கு போகலாம். என்ன எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு ஜாலியா போறாங்களே. என்ன இங்க இருந்து ரிலீஸ் பண்ணாம போயிட்டீங்க. It's my love.